தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. தலைமை பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மத்தியில் பேசிய அவர், மக்களிடம் சென்று பாஜக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவிலே தூய்மையான மாநகரங்கள் யார் யார் அப்படிங்கிற பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருக்குதுங்க. 45, 43வது இடத்துல இருந்த சென்னை இன்னைக்கு 199வது இடத்துல இருக்குதுங்க ஐயா. அதனால குடும்ப ஆட்சி என்பது தமிழகத்தை மொத்தமாக சீரழித்து சிஸ்டம் முழுவதும் கெட்டுப்போய் மாநிலத்தினுடைய ஆட்சியிலிருந்து ஆரம்பித்து மேயர் ஆட்சியிலிருந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டத்தை கெடுத்து இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தீங்கன்னா குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கின்றார். ஆனா சென்னை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிக்க ஆரம்பித்து விட்டது. அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. சென்னையினுடைய வளர்ச்சி என்பது அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை தெளிவா இருக்கிறார். அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 குடும்பத்திற்கு அவர் சீட்டு கொடுத்தா தான் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியும். அது இப்ப நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது இந்த சேலம் இளைஞர் அணி மாநாடு, அது முடித்து பாராளுமன்ற தேர்தல் உட்கார வைக்கிறது. முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் என்னங்க ஐயா, ஆட்சியில் இல்லை. எப்படி நம்முடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக கொண்டு வந்து முதல்வராக கொண்டு வர நமக்கு தெரியும். திமுகவை பொறுத்தவரை மிக எளிதாக அவங்களால் டெசிஷன் எடுக்க முடியுங்க ஐயா. தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, என்டிஏ கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் எனவும் அதற்கான கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் தெரிவித்தார். திறந்து வச்சிருக்கோம், கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம். நாம் தயாராக இருக்கின்றோம். மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வீட்டிற்கு யாரு வந்தாலும் வாங்க, நம் மோடி அவர்களை பிரதமர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போதுதான் திறக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் உள்ள சிறு சிறு இடர்பாடுகளை சரி செய்து வருவதாகவும் தமிழக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூறினார். கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த பின் பேட்டியளித்த அவர், கடந்த ஆண்டை காட்டிலும் அரசு பேருந்தில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 1,32,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டை விட இன்னும் 2 நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே 10,000 முன்பதிவுகள் கூடியிருக்கிறது என்பது கடந்த 2 தீபாவளி நாட்களின் போதும் கடந்த பொங்கலின் போதும் மிக சிறப்பான முறையிலே எந்த சச்சரவுமின்றி அரசு போக்குவரத்து கழகங்கள் இயங்கிய காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி அந்த மக்களுக்கு சிரமமல்லாமல் பேருந்துகள் இயக்கிய காரணத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கூடுதல் நம்பிக்கையின் காரணமாக பலரும் நம்முடைய அரசு பேருந்துகளில் பயணிப்பது கூடுதலாகி இருக்கிறது. ஆம்னி பேருந்து அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கைகள் பாயும் என எச்சரித்த அமைச்சர், பயணிகள் அது தொடர்பாக புகார் அளித்தால் உடனடியாக பரிசீலிக்கப்படும் என்றார். கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடந்த தீபாவளியின் போது எப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பிட்ட பேருந்துகள், எந்த பேருந்துகள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புங்க. நிச்சயமாக அந்த பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த பாரபட்சமும் கிடையாது. பெங்களூருவைச் சேர்ந்த பெண் தொழிலதிபர் சுச்சனா சேத் தனது 4 வயது மகனை கொன்று சூட்கேஸில் அடைத்து கோவாவில் இருந்து பெங்களூருவுக்கு காரில் வந்தது எப்படி என்று காவலர்கள் முன்னிலையில் நடித்து காட்டினார். அவரை கோவாவில் கொலை நடந்த சர்வீஸ் விடுதிக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் கொலைக்கான இடம் மற்றும் பின்னணி ஆகியவற்றை சுச்சனாவின் நேரடி விளக்கம் மூலமாக பதிவு செய்து கொண்டனர். கொலை நடந்த சம்பவ இடத்தில் சுச்சனாவிடம் போலீசார் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்திய பின்னர் பெங்களூருவுக்கு திரும்ப அழைத்து வந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே முருகன்புதூரில் உள்ள மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் படையலிட்டு வள்ளி கும்மி உள்ளிட்ட பாரம்பரிய நடனம், கலை நிகழ்ச்சிகள் என மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். சென்னை புழல் மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறைவாசிகள், அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் இணைந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். அதன் பிறகு நடைபெற்ற சிறப்பு விளையாட்டுப் போட்டிகளில் சிறைவாசிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள அரசு உதவி பெறும் கந்தசாமி கண்டார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை அணிந்து வந்து பொங்கல் வைத்து வழிபட்ட பிறகு பாடல்களுக்கு நடனமாடி கொண்டாடினர்.
ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து விளையாட்டுப் போட்டிகளுடன் ஆட்டம் பாட்டம் களை கட்டியது. புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் மாட்டு வண்டிகளில் ஊர்வலமாக சீர்வரிசை கொண்டு வரப்பட்டு பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. உரியடித்தல், பம்பரம், பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம் என களை கட்டிய விழாவை சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த வெளிநாட்டு விருந்தினர்கள் வியந்து ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஈச்சங்கரணையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஜப்பான் நாட்டு தூதர் டாகா மசாயுகி பட்டு வேட்டி சட்டை அணிந்து கலந்து கொண்டார். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அங்கு நடைபெற்ற கோலப் போட்டியில் ஒவ்வொரு கோலமாக பார்வையிட்டு விளக்கங்களை கேட்ட ஜப்பான் தூதர் பின் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று பொங்கல் கொண்டாடினார். பரதநாட்டியம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை இறுதி வரை மக்களுடன் அமர்ந்து கண்டுகளித்தார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதியுடன் சேர்ந்து அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விஐடி பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் கயிறு இழுத்தல், இசை நாற்காலி, உரியடித்தல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளுடன் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள ஹாஜி கருத்தர் ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் சாதி மத மொழி பேதமின்றி பாரம்பரிய உடையுடன் வந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். கோவையில் தமிழ் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக 15வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் வானில் வெண்புறா பறக்கவிடப்பட்டு அனைத்து மதத்தினரும் சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். சென்னை அருகே திருவேற்காட்டில் உள்ள சிந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுப்பானையில் பொங்கல் வைத்து கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து மாணவர்கள் மற்றும் மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடந்த பொங்கல் விழாவின் போது கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.